தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 145 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 145 19வது வாக்கு. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நாம் விரும்புகிறது நடக்கிறதில்லை. விரும்பினதெல்லாம் நடந்துட்டா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், நான் நினைச்சது நடந்துட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சில நேரங்கள் அப்படி யோசிக்கிறோம், நான் விரும்பினது நடந்துட்டா, நான் ஆசைப்படுறது நடந்துட்டா எவ்வளவு மகிழ்ச்சி. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இந்த அருமையான ஆராதனை வேளையில் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தை சொல்லுகிறார். நான் எனக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்வேன். இந்த மாதம் முடிந்த பிறகும் இதே வாரத்தில், அதாவது கடைசி வாரம் 4வது வாரம், அடுத்த 4வது வாரம் வரை இந்த ஒரு லைனை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி நீ செய்கிறவர் என்று வாக்கு சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜீவிதத்தில் பல காரியங்கள் நிறைவேறவில்லை, என்னுடைய விருப்பங்கள் நடக்கல. இந்த வசனத்தை எனக்கு தந்திருக்கிறீர். நான் ஊக்கமாக ஜெபிக்கிறேன், என்னுடைய விருப்பத்தின்படி எனக்கு செய்கிற கர்த்தர் நீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், நம்முடைய விருப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார். நிறைய வசனங்கள் இப்படி இருக்குது. விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கர்த்தருக்கு நாம் காத்திருக்கிறோம், ஆண்டவருக்கு காத்திருந்து அவரை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்பினது வரும்போது, நாம் விரும்பினது நடக்கும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கிறது. மற்றொரு வசனம் மத்தேயு நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று ஆண்டவர் பெண்ணை குறித்து சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய மனதின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். சங்கீதம் 20 நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு அருள் செய்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள்லாம் நிறைவேற்றுவாராக. உடைய மன விருப்பம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் மனதில் ஒரு விருப்பம் இருக்குது. எல்லாருடைய மனசுலையும் ஒரு விருப்பம் இருக்குது. இது நடந்துட்டா நல்லா இருக்குமே, என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில் இது நடந்துட்டா நல்லா இருக்கும், என் மனைவியினுடைய ஜீவிதத்தில் இது நடந்துட்டா நல்லா இருக்கும், என் பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் நடந்துட்டா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு விருப்பம் இருக்குது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்துக்கு முரணா நீங்க விரும்பக்கூடாது. சில எங்களுக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு முரணா ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை கர்த்தர் நிறைவேற்ற மாட்டார். அது ஒண்ணுமே செய்ய முடியாது. கல்யாணம் ஆயிட்டா என்னை ஆண்டவரை, என் விருப்பம், என் மனைவி என்னை விட்டு என்ன செய்யும், எப்படியாவது அகற்றும். அது முடியவே முடியாது. அது உடன்படிக்கை. உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க விருப்பம்னு சொன்னா எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றுவாரா, எல்லா மன்றாட்டுக்கு பதில் கொடுப்பாரா? திருமணம் என்பது ஒப்பந்தம். நீ கணவன் மனைவி விட்டு, மனைவி கணவன் விட்டு பிரியக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோரை விட்டு, பெற்றோர் பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்க கூடாது, ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக நீங்க ஒரு விருப்பம் வச்சிருந்தீங்கன்னா அது நிறைவேறாது, அது நடக்காது. ரொம்ப கஷ்டம். அது நிறைய நேரங்களில் தங்களுடைய விருப்பமாக, தங்களுடைய மனசில் இருக்கிற விருப்பத்தை தேவனுக்கு எதிரான ஒரு விதத்தில் அதை மையப்படுத்தி நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, பதில் கிடைக்கிறது இல்லை. எப்போ பதில் கிடைக்கும் அப்படின்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி எப்போ பதில் கிடைக்கும்? நாம் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிறது. எதையாகிலும் நீங்க கேட்கலாம், ஆனா அது அவருடைய வில்லா இருக்கணும், அவருடைய சித்தமாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய விருப்பத்திற்கு நேரெதிராக நாம் ஜெபம் பண்ணும் போது நிச்சயம் கஷ்டம். கர்த்தரையே மாத்துறதுக்கு நினைச்சு ஜெபம் பண்றாங்களான்னு கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறுவதில்லை. சில நேரம் சில விஷயங்களை மாற்ற முடியாது. காட்ஸ் வில் என்னன்னா, சில காரியங்களிலே நாம் சரிப்படுவதற்காக நமக்கு சில சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கிறார்.
சில நெருக்கடிகள் கூட நம்மை நல்ல விதமாக வளருவதற்கு நம்மை இயக்குகிறது, நடத்துகிறது. இது கஷ்டமா இருக்குதுன்னு யோசிக்கிறோம். நீங்க சற்று கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. அந்த கடினமான பாதை இல்லைன்னு சொன்னா நாம ஜெயிக்க முடியாது. ஆமென். சில ஏரியாக்களில். ஆனால் இந்த மேற்கொண்ட சில வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் மன விருப்பத்தின்படி செய்கிறவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் விரும்பினால், உங்களுடைய விருப்பம் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால், உங்களுடைய மனதின் விருப்பங்கள் அவருக்கு இஷ்டமானதாக இருந்தால் நிச்சயம் அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். பிலிப்பியர்ல ஒரு வசனம் இருக்கிறது, அவர் மன விருப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் இருக்கு. வாசித்திருக்கீங்களா? பிலிப்பியர் புஸ்தகத்தில் அந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். இருதயத்தில் அந்த விருப்பத்தை அவரே உண்டு பண்ணுகிறாராம். 2:13 வாசிங்க. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார். உங்க மனசுல ஒரு விருப்பம் இருக்குது, உங்க மனதில் ஒரு ஆசை இருக்குது, அதை ஆண்டவரே உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். பல நேரங்களில் நான் அதை உணர்ந்திருக்கிறேன், அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரே இந்த விருப்பத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல நான் நிக்கல. ஆனா அவங்களுடைய மற்றொரு இடத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 நாள் கூட்டத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். அந்த கூட்டத்தை நான் தான் எம்சி பண்ணேன், மாஸ்டர் செரிமனி பண்ணேன், அண்ணனுடைய அந்த கேம்பஸ், எஸ்ஐ அண்ணனுடைய கேம்பஸ்ல. எதுக்கு சொல்கிறேன்? ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட கர்த்தர் கவனத்தில் வச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு மனசுல சின்ன ஒரு ஆசை வச்சிருப்பீங்கல்ல, அதை கூட கர்த்தர் நிறைவேற்றுவாரு. ஆனா அவர் எதிர்பார்க்கிற எலிஜிபிள் என்ன, தகுதி என்னன்னு கேட்டா, அவர் எதிர்பார்க்கிற விருப்பம் என்னன்னு கேட்டா, கர்த்தருக்கு பயப்படணும்ன்றதான் அவர் எதிர்பார்க்கிறது. நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. இந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு ஏனைய அநேக ஆசீர்வாதமான வாக்குறுதிகள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி ஜெபிக்கணும். அடுத்த மாசம் இந்த சண்டே வரைக்கும் நீங்க ஜெபிக்கணும். நான் நம்புறேன், நீங்க ஜெபிக்கிறீங்களா, நான் ஜெபிக்க போறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் என் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்க. 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. ஆண்டவர் தமக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஒரு 7 நபர்களை நான் வேகமாக உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படி விருப்பத்தை நிறைவேற்ற, அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை கர்த்தர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்று பாருங்கள். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இருந்தான். ஆபிரகாமுடைய லைஃப்ல நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. 22ஆம் அதிகாரம் வரை நீங்க பார்த்தீங்கன்னா பல காரியங்களை நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார், ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார். 18 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ரகசியம் ஆபிரகாம் நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்றாரு. 100 வயசுல உனக்கு குழந்தை பிறக்குப்பான்னு வாக்கு கொடுக்கிறார் 17ஆம் அதிகாரத்தில். 13ஆம் அதிகாரத்தினுடைய அந்த இறுதியில பார்த்தீங்கன்னா ஒரு 318 பேரை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தையே ஜெயிக்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு பலன் கொடுத்தாரு. 15ஆம் அதிகாரத்தில் இவனுடைய பின் சந்ததிகளை குறித்து கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பல காரியங்களை ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார். ஆபிரகாமுடைய வேண்டுதலை கேட்டு அபிமெலேக்கினுடைய குடும்பத்துக்கு சேமத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எல்லா பிளஸிங்ஸும் அவனுக்கு இருக்கிறது மாதிரி தான் இருக்கு. ஆனா அவனுடைய அடி மனசுல இருக்கிற அந்த வருத்தங்கள் மாறும்படி ஆண்டவர் எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு ஒரு பிளஸிங் எப்ப கொடுத்தாரு பாருங்க. 24ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 24:1 பாருங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். சோ இப்ப நமக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் சொல்லல, எல்லாருக்கும் பிளெஸிங்ஸ் இருக்குது. நீங்க ஒரு வீட்டை கட்டுறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார், ஒரு நல்ல ஜாபை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நிறைய பிளெஸிங்ஸ் நமக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லல, எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சில வாழ்க்கையின் சில பகுதிகளை நாம் யோசிக்கும் போது இது மாத்திரம் கரெக்டா இருந்திருந்தா என் வைஃப் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும். இல்ல, எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல கணவர், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள். ஆனால் இது ஒரு விஷயம் மாத்திரம் நடக்காம இருந்திருந்தா, அல்லது இது நடந்துட்டா எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி என்று இருக்கும்ல, அந்த மாதிரி நிலையில ஆபிரகாம் இருந்திருக்க கூடும். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி அப்படி இந்த வார்த்தை இல்லை. ஆனா 24:1, 25 அதிகாரத்தில் அவருடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடுது. 25 அதிகாரம் 7வது வசனத்துல
ஆபிரகாம் மர்கயா 25 25th verse number 7. ஆபிரகாம் உயிரிழந்த ஆயுசு நாட்கள் 170. அவ்வளவுதான் அவனுடைய சாப்டர் க்ளோஸ். ஆனா அவன் சாகிறதுக்கு முந்தைய அதிகாரம் 24 அதிகாரத்துல இப்படி ஒரு வசனம் நமக்கு மிகவும் நம்பிக்கை கொடுக்கிறது. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 24:1, ஆபிரகாம் வயது சென்று சாக போகிறான், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கடைசி காலத்துல அந்த வார்த்தை அப்படி சொல்லி அந்த அவனுக்கு முடிவுரை எழுதுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அல்லேலூயா. இந்த காரியத்துல blessing, அதுல blessing கிடையாது. இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்ல அப்படி இல்லாம எல்லாத்துலயுமே உனக்கு ஒரு blessing இருந்துச்சு. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்பதற்கு ஆபிரகாம் ஒரு முக்கிய காரணம். ஏனென்றால் இந்த அதிகாரத்துக்கு முந்தைய அதிகாரம், அதாவது 22ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நீ பயப்படுகிறவன் என்று ஆண்டவரே சாட்சி கொடுத்தார், கர்த்தரே சாட்சி கொடுத்தார். என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தால் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்திலே கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்படிதானே? 2 கொரிந்தியர் 10:18 இல்ல 10:18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆண்டவர் புகழணும். 22 அதிகாரத்துக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க. இயல்பா நான் இந்த கேள்வியை கேட்பேன், ஆபிரகாம் வேதாகமத்தில் எந்த அதிகாரத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறான்? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில். அந்த நாட்களை காலங்களை கணக்கிட்டு வந்தால் உத்தீசமாக ஒரு 50 ஆண்டுகளாவது இருக்க வேண்டும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு நற்சான்று கொடுக்கிறார். ஆபிரகாம் எனக்கு பயந்தவன். இந்த சான்றுக்கு பிறகுதான் 24:1 சொல்லுகிறது, ஆபிரகாமை சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு மனிதனுடைய மன விருப்பம், ஒரு மனுஷனுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றணும்னா அந்த மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, அவர் எதிர்பார்க்கிற ரேஷியோல, அவர் எதிர்பார்க்கிற அளவில் அவன் இறை பயம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அல்லது இறை அச்சம் உள்ளவனாக, தெய்வ பயம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது மற்றொரு நபரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த இடத்துல நாம் விரும்புகிறதை மாத்திரமல்ல, நாம் விரும்புவதற்கு மேலாகவும் நம்மை அவர் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். 128 அதிகாரத்தின் முதல் வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அவன் ஒரு பிளாட்ஃபார்மா கூட இருக்கலாம், ஏதும் அறியாதவனா இருக்கலாம், ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவன் கர்த்தருக்கு பயந்துட்டானா அவன் பாக்கியவானா கொஞ்சம் நல்லா மாறிடுவான். ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தால் அவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்து விடும். நம்பர் 2, 2வது வசனம் என்ன சொல்லுது? கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கைகளின் பிரயாசம். அப்போ பிளாட்ஃபார்ம்ல இருந்த ஒருத்தனுக்கு இப்ப என்ன கிடைச்சிருச்சுன்னா வேலை கிடைச்சிருச்சு. கைகளின் பிரயாசம் என்னது? அவனுக்கு ஒரு ஜாப், he got a job, new job. அடுத்து சொல்லு, உனக்கு பாக்கியமும் உண்டாயிருக்கும். அப்புறம் கல்யாணம் தான், கல்யாணம் ஆகி போச்சு, உன் மனைவி வீட்டோரம் கனி. அப்புறம் மனைவி வந்த பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன? பிள்ளைகள் கிடைச்சிருச்சு. இந்த வசனத்தை பாருங்க. எவனோ ஒருத்தர் இருந்தான், எவனோ பிளாட்ஃபார்ம்ல இருந்தான், எங்கே இருந்தான், அவனுக்கு அட்ரஸ் இல்லை. ஆனா அவன் கர்த்தருக்கு பயந்த உடனே அவன் பாக்கியவானா மாறிட்டான். அவனுக்கு ஒரு ஜாப் கிடைக்குது, அவனுக்கு எல்லா பிளஸிங் வந்துடுது, அதுக்கு ஒரு நல்ல ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்த உடனே டைமுக்கு அவனுக்கு குழந்தை பிறகு, காலத்துக்கு குழந்தை பிறக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய லைஃப்ல அவன் விரும்புகிறது நடக்கணும்னு சொன்னா அவன் கர்த்தருக்கு பயப்படணும். முதல்ல ஆபிரகாமை பார்த்தோம், இப்ப அடுத்து யோசேப்பை பார்க்கலாம். யோசேப்பு குறித்து வாசிக்கிறோம் 42:18 ஆதியாகமம் chapter 42 verse number 18. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். போதும், அவன் சொல்றான் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இங்க அவன் விளையாட்டுக்காக சொல்ற வார்த்தை தான் இது தன்னுடைய சகோதரர்களுக்கு. ஆனால் இவன் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன்.
எப்படி பயந்தான் என்பதற்கு ஒரு உதாரணம் 39:9 இருக்கு, வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 39:9 ஒரு உதாரணம். அவன் எப்படி தேவனுக்கு பயந்தவன், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி, தேவனுக்கு முன்பதாக இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு பயந்தவன், ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிறவன். இவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? அவன் நிறைய விரும்பி இருப்பான். என்னுடைய அப்பாவை நான் பத்திரமா பார்த்துக்கணும், அண்ணங்களை பத்திரமா பார்த்துக்கணும். ஆனால் கடைக்குட்டி பையன் அவன் எப்படி பார்த்துக்கிறது? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெரியவன் சிறுவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்க்குறோம் இல்லை? யோசேப்பினுடைய ஆசீர்வாதம். இவன் கடைக்குட்டி 10வது பிள்ளை, 11வது பையன் இல்லை? அடுத்து கடைக்குட்டி பையன் வந்து பென்யமீன். பொம்பளை பிள்ளைலாம் சேர்த்து 11வது பையன் நினைக்கிறேன். ஆமாம், பொம்பளை பிள்ளை சேர்க்காம இங்க கடைக்குட்டி பையன். அப்ப பென்யமீன் பிறக்கல. இந்த யோசேப்பினுடைய மனசுல சில விருப்பங்கள் இருந்திருக்க கூடும். அப்பா மேல ரொம்ப இஷ்டம் அவனுக்கு. அப்பா இவனை ரொம்ப நேசிப்பார். அவன் சகோதரன் மேல ரொம்ப பாசமா தான் இருந்தான். ஆனா சகோதரர்கள் தான் தப்பா புரிஞ்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் போய் அண்ணன் சிமியன் எப்படி இருக்கிறீங்க, யூதாண்ணன் எப்படி இருக்கிறீங்கன்னு போய் விசாரிக்கிறான். அவங்க அப்பா போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. இந்த இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அண்ணங்கள்லாம், போய் ரொம்ப நாள் ஆச்சு, போய் விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி பதார்த்தங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அவன் எவ்வளோ ஆசையோடு போகிறான், சகோதரர்களை பார்க்கிறான். ஆனால் அவர்களோ அவனுடைய ஆடைகளை உரிந்து கொண்டு அவனை ஒரு குழியில் தூக்கி போட்டார்கள். அதாவது பரவாயில்ல, மீதியான இடத்துல விட்டு போட்டார்கள், மீதியான்ட்ட கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டம். இப்போது பரிதாபமாக போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக வந்து நிற்கிறான். அங்கேயும் சில மாற்றங்கள் நடக்கின்றன. சிறைச்சாலைக்கு போகிறான். பிறகு பாருங்க, அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிளெஸிங். அவன் விரும்பினது மாத்திரம் இல்லை, விரும்பாததையும் செஞ்சான். தன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, தேசத்துக்கு செஞ்சான். எல்லா சுற்றியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இவன்கிட்ட வந்து தானியம் வாங்குற மாதிரி இவனுடைய கை உயர்ந்துச்சு. சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பெரியவனாக இருப்பேன்ப்பா, பெரிய சிங்காசனம், கொஞ்சம் பெருசு சேர் போட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாரும் என்ன தப்பாக நினச்சிப்பாங்க, மற்றபடி நீ தான் இந்த நாட்டை ஆட்சி பண்ணணும், ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு எல்லா பொறுப்பையும் கொடுத்தான். 41 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 41 அதிகாரத்தில் 38, 39, 40, 41, 42 அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய உயர்வு கிடைச்சது. 41 அதிகாரத்தில் 38லேருந்து வாசிங்க. அங்கே அவன் எவ்வளவு பிளஸிங்ஸ் இருந்துச்சு அவனுக்கு, எப்படி அவன் உயர்த்தப்பட்டான். அவன் விரும்பினதை விட பன்மடங்கு கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். ஆகவே அன்பானவர்களை, இன்றைக்கு நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தேவைப்படுகிற ஒரே ஒரு மேட்டர் தான், அவருக்கு என்ன செய்யணுவீங்க? பயப்படணும். 3வது யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17 மற்றும் 21 வாசிக்கலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் அழைத்தார்கள். பாருங்க, அந்த மருத்துவச்சிகளுக்கு உரிய சம்பளம் போனதா என்பது நமக்கு தெரியாது. குறிப்பாக பார்வோன், அன்றைக்கு இருந்த பார்வோன் வேலை செய்வதற்குரிய கூலியை சரியாய் கொடுக்காதவன். இந்த எபிரேய மக்களிடத்தில் அதிகமான வேலைகளை வாங்கிட்டு கொஞ்சம் சொற்ப சம்பளத்தை தான் கொடுத்து நடத்தினான். ஒருவேளை இந்த மருத்துவச்சிகள் கூட அப்படி பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவர்கள் எகிப்தியர்கள் தான் என்ற போதிலும் அவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். கர்த்தரை பற்றி அவர்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு பயந்து நடந்தார்கள். இந்த மக்களுக்கு நாம் விரோதமாக செய்துவிடக் கூடாது என்று நினைத்து ஆண்டவருக்கு அஞ்சி அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால கர்த்தர் அவர்களை தழைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. நீங்க ரிவார்டு அவார்டெல்லாம் உடனே எதிர்பார்க்காம கர்த்தருக்கு பயந்து நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா மேலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பார். டைம் வரும்போது உங்களை பிளஸ் பண்ணிடுவார். அல்லேலூயா. நேரம் வரும்போது உங்களை ஒரு ஆசீர்வதிச்சிருவார். நமக்கு யாரும் சன்மானம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் மனதார ஆத்மார்த்தமாக கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறான்ற உணர்வோட நீங்கள் ஒரு உதவி செஞ்சிட்டீங்கன்னா அதை கர்த்தர் பார்ப்பார். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாருங்க. அவர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. நீங்க மேல பூமியில செய்யறது மேல இருந்து பார்க்கிறாரு. அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் பேரை வச்சுட்டு அதை சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு அறிவுள்ளவனா இருந்திருக்கிறான். அவ்வளவு பிரெய்னி. ஆனா தப்பு பண்ண உடனே அவனுடைய அறிவு, மூளையினுடைய வேலையெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அந்த ஆதாமுடைய பிரெயின்ல 10% தான் வேலை செய்யுது. அதுலயும் நாம சந்தோஷப்படக்கூடாது. அந்த 10% வேலை செய்ய யாருக்குன்னா ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், சர் ஐசக் நியூட்டன், அவங்களுக்கு தான் இந்த 10%. நமக்கு எத்தனை சதவீதம்? அது நம்ம அவரவருக்கு தெரியும். நீங்களே மார்க் போட்டுக்கோங்க. நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு 1.5 கூட தாண்டாது. 1% எது வேலை செய்யுது, அதை நம்ம நடமாடுறோம். ஆபிரகாமை நீங்க கம்பேர் பண்ணும்போது அவர் பயங்கர பிரைனி. தப்பு பண்ண உடனே எல்லாமே போயிடுச்சு. அதுல 10% இப்ப வேலை செய்தான். அதுவும் அறிவாளிகள், ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகளுக்கு தான் அந்த 10%. அவ்வளவு அறிவிலே சிறந்தவன்.
இந்த யாரு ஆதாம் தப்பு பண்ண உடனே எல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த இந்த இந்த 10% மூளையை வச்சுக்கிட்டு அல்லது 5% 3% வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலையை காட்டுறான் அந்த மனுஷன். யாரும் இப்போ தப்பு பண்ண முடியாது. ஒரு சிம் கார்டு இருந்தால் போதும். அந்த சிம் கார்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா போதும். அதில் இருக்கிற எல்லாத்தையும் டெலிட் பண்ணால் கூட குற்றவாளிகளை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். நாம் செல்ஃபோனில் அழிக்கிறோம் பார்த்தீங்க, டெலிட் பண்ணுறோம் பாருங்க, அது எல்லாம் முற்றிலும் டெலிட் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு இடத்துல போய் சேமிச்சு இருக்குது. அது ஒரு ப்ராப்ளம் வந்தால் எடுப்பாங்க பாருங்க, எல்லா கோப்பையும் எடுப்பாங்க. இப்போ முன்னாடி எல்லாத்தையும் பதிவு செய்கிறதுக்கு இதில் செல்ஃபில் எழுதி 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 டாக்குமெண்ட்ஸ்லாம் வைப்பாங்க. அப்படி தேவையில்லை. நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க, யார்கிட்ட என்ன பேசுனீங்க, யார்கிட்ட என்ன கான்வர்சேஷன் இருந்துச்சு, என்ன வாய்ஸ் மெசேஜ் அழிச்சிங்க, என்ன வீடியோ அழிச்சிங்க, நீங்கள் அழிச்சிட்டு இந்த ஃபோனையும் உடச்சி போட்டால் கூட நீங்கள் அழிச்சது அத்தனையும் ஒரு இடத்துல பத்திரமா இருக்குது. நான் அச்சுறுத்த சொல்லலை, நான் படித்தது அறிஞ்சதை சொல்கிறேன். அது ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்குது. ப்ராப்ளம்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவு டெக்னாலஜி இருக்குது உலகத்தில். நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பற்றி மன்னிக்கணும், ஒரு ப்ராடக்டை பற்றி பேசுனீங்கன்னா அது திருச்சிக்குள்ளே எந்த இடத்துல விற்பனை ஆகுதுன்ற ஆட் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்துடும். நீங்கள் பேசினா போதும் வந்துடும். அவ்வளவு விடயங்கள் இந்த கணனியில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு அதில் அங்கங்கே சைன் பண்ணி வச்சிங்கன்னா போதும். எல்லாமே சைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்குது, பண்ணால் போதும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்துடுது. அதனால எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறாரு. இந்த மருத்துவச்சிகள் செய்கிறத கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்தார். அதனால அந்த குடும்பம் தலைக்கும்படி கர்த்தர் செய்தார். 21 வாசிக்கிறோம். 21 தானா, 19 வாசிங்க. மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். ரிவார்டு அவர் கொடுக்கிறார். நீங்க இந்த மருத்துவச்சிகள் இந்த தயவு செய்யறதுனால இந்த எபிரேய மக்கள் அவங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண போறது இல்லை. தெரியும், அவங்களே பாவம் சம்பளம் இல்லாம இருக்கிறாங்க, சரியான ஒரு சேலரி கிடையாது, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடையாது. இந்த மருத்துவர்களுக்கு தெரியும் இவங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரியும். ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து நீங்க எதை செஞ்சாலும் நீங்க விருத்தி அடைவீங்க. கர்த்தருக்கு பயந்து எதை செய்தாலும் உங்க விருப்பம் நிறைவேறும். கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு மனிதன் நினைவுபடுத்தி நினைவில் வச்சு நமக்கு உதவி செய்கிறது வேறு. ஆனால் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அதை அவர் ஞாபகத்தில் வச்சிரு. பிரதிபலன் பாராமல் செய்கிற உதவிகள், கர்த்தருக்கு பயந்து செய்கிற உதவிகள் பின்னாட்களிலே நீங்கள் விரும்புவதை விட அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும். 4வதாக யோபு புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம், 1 அதிகாரம் 8வது வசனம், 1 அதிகாரம் 9வது வசனம், 2 அதிகாரம் 3வது வசனம். இந்த வசனங்களை பாருங்க. 1:1, 1:8, 1:9, 2:3. இந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு இந்த மனுஷன் பயந்தவனாக இருந்தான், கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான், ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அதனால யோபனுடைய லைஃப்ல பாருங்க எல்லாமே அவனுக்கு ரொம்ப ஃபேவரா இருந்துச்சு. அந்த சோதனை அவனுடைய இழப்புகளை விட்டுட்டு அந்த புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னா அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். டபுள் போர்ஷன் நமக்கு வந்தது, டபுள் பிளஸிங்ஸ் கிடைச்சது. அவன் விரும்பினா இந்த கஷ்டம் மாறினா நல்லா இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு ஒரு வசனம் இருக்குது. அது எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயந்து வாழ்ந்தால் விண்ணக தந்தை பார்த்து கொண்டே இருப்பார், சரியான சமயத்தில் தூக்கி நிறுத்துவார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம். நான் எல்லாரை விட நான் ஆண்டவருக்கு பயந்து தானே வாழ்றேன், அவருக்கு இஷ்டமா தானே இருக்கிறேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் நான் விரும்புறது நடக்கலைன்னு அந்த கேள்வி நமக்கு வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நீண்ட நாட்கள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ சிலருடைய இருதயம் இழைத்து போகிறது. ஏன் என் லைஃப்ல இது நடக்கல, ஏன் எனக்கு இது சம்பவிக்கல, அது நம்முடைய மனசை வருத்துது, நம்முடைய மனசை வேதனைப்படுத்துதுன்னா கொஞ்சம் காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் அது நிறைவேறும். சில நேரங்களில் ஏன் நடக்கல, நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், ஏன் நடக்கல, டைமுக்கு இது நடக்கலையேன்னு தோணும் மனசுல. ஆனா அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஒரு டைமை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ நீங்கள் அதற்கு ஏற்றபடி அவர் எதிர்பார்க்குற அந்த ரேஷியோவில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்கள் அவர் எதிர்பார்க்குற அந்த எதிர்பார்ப்பின்படி அந்த ஃப்ரீக்வன்சி சரியாயிடுச்சுன்னு சொன்னால் இம்மீடியட்டாக ஒரு நன்மை நடக்கும். அல்லேலூயா.
பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். நம்ம அனைவரும் we are one family. நாம் அனைவரும் ஒரே குடும்பம், அவருடைய மக்கள், அவருடைய பிள்ளைகள். எனக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று செய்கிறதற்கு தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. எல்லார் மேலும் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். நாம ஆண்டவருக்கு பயந்தா அது நடக்கும். யோபனுடைய லைஃப்ல நடந்துச்சு. அவன் எதிர்பார்க்கிறது அதிகமா, அவன் விரும்புறதுக்கு அதிகமா கர்த்தர் அவனுக்கு செய்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்து நெகேமியா 5:15 வாசித்து பாருங்கள். நெகேமியா chapter 5 verse number 15. நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. அப்படிதானே? இப்படி செய்யவில்லை. ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாக நெகேமியா இருந்தான். அவனுடைய விருப்பம் என்ன? ஐயோ, தேவனுடைய நகரம் பாழாயிருக்கிறது, தேவனுடைய ஆலயம் பாழாயிருக்கிறது, என்ன செய்யணும்? வெறும் 52 நாட்கள், 52 days, 52 நாட்களுக்குள்ள அவன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். சோ கர்த்தருக்கு பயந்தவன் நெகேமியா. இந்த நெகேமியா, எஸ்ரா போன்றவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள். அவன் கர்த்தருக்கு பயந்து அவன் முயற்சி செய்த போது 52 நாட்களுக்குள் அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டு தீர்ந்தது. தேவன் அவன் விரும்பினதை நிறைவேற்றினார். நெகேமியா இன்றைக்கு பேசப்படுகிறான். இது என்னால முடியாது அப்படின்னு நான் விட்டுவிட்ட விடயங்களை மிக எளிதாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். எப்பொழுது? ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருக்கு அஞ்சி வாழ்கிற போது, ஆண்டவருக்கு இஷ்டமான காரியத்தை செய்கிற போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆறாவதாக, வலப்பக்கத்தில் இருந்த அந்த திருடன். லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 23:40 வாசிக்கலாம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆட்கிணைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இவ்வளவு பெரிய ஆக்கணைக்கு உட்பட்டு இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறதே, கடவுளுக்கு பயப்படாம இருக்கிறியே என்று. அப்படின்னா நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று பொருள். அப்ப அவனுடைய விருப்பம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும், நீ ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்துக் கொள்ளும் என்று ஒரு ஜெபம் பண்ணினா. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறாக பாவித்து எல்லா சபைகளும் இன்னைக்கு நாமினல், அதாவது ட்ரெடிஷனல் சர்ச்சஸ்ல எல்லாத்துக்கும் ஓலை கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஞாபகத்திற்காக. இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பாருங்கள். அந்த சிலுவையில் அதுக்கு அடுத்த சில நாட்களில் நடந்த நிகழ்வு தான் இந்த சிலுவையில் இயேசு தொங்கினது. சிலுவையில் தொங்குற மனுஷன் மனசுல திடீர்னு அவருக்கு பயப்படுற பயம் வந்தது. அவன் மனசுல அஞ்சினான். ஆண்டவருடைய பார்த்து தன்னுடைய விருப்பத்தை சொன்னான். அவருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்துக் கொள்ளுன்னு சொன்னான். அவன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அவன் விரும்புகிறபடி கர்த்தருக்கு உதவி செய்தார். பிரியமானவர்களே, கடைசி நிமிஷத்துல கல்வனுக்கு அவன் கர்த்தருக்கு பயந்தவன் விரும்பினதை கர்த்தர் செஞ்சது மாதிரி இந்த ஹூப்பர் வழியா இந்த வாலிபனுக்கும் கர்த்தர் உதவி செஞ்சார். ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவர்களுடைய விருப்பம் நிறைவேறும். மற்றொரு மனிதன், யூதர்களைப் போல இந்த யெகோவா தேவனை நாம் ஆராதிக்க முடியல, இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவருக்கு உரியவனாக நான் வாழணும் அப்படின்ற ஒரு விருப்பம் கொர்நேலியுவுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த கொர்நேலியுடைய ஆசை நிறைவேறுவதற்கு அவன் வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம், தேவனுக்கு அஞ்சி வாழ வேண்டிய அவசியம் இருந்தது. அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2 மற்றும் 22 வசனங்களிலே அவன் வாசிக்க வேண்டாம், அவன் கர்த்தருக்கு பயந்தவன், ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிற ஒரு மனிதன், ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருக்கு அஞ்சி வாழ்கிற ஒரு மனிதனாக இருந்ததினால் அந்த மனுஷனுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். தேவனே இறங்கி வந்தார். அந்த நாளிலே பேதுரு மூலமாய் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 48 அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான், கர்த்தருடைய பிள்ளையாக மாறினான். ஒரே ஒரு வார்த்தை தான். சங்கீதம் 145:19. நீ அடுத்து ஒரு மாசம் அந்த வசனத்தை நீங்க சொல்லணும். என்ன, எப்படி சொல்லணும்? ஆண்டவரே, உமக்கு பயப்படுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றுகிறீர். என் விருப்பம்னு ஒன்று இருக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் நடத்தணும்னு சொன்ன ஆசைப்படுறேன், நான் இதை நடத்தணும், இந்த மாற்றத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு அதிசயம் செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அடுத்த மாதம் இந்த கடைசி வாரம் வரும் பொழுது நம்மில் அநேகரை சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவர். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், என் விருப்பத்தின்படி கர்த்தர் செய்வார். எல்லார் கண்களை மூடியவர் நோக்கி நான் பார்க்கிறேன்.